இந்த டாஸ்க்கை வந்து எல்லாருமே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு விளையாட போறானுங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி கடிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆக்சுவலா பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் மோட் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே, அது வந்து ஃபயர் மோட் இல்ல பாய்சன் மோட் அப்படின்ற மாதிரி மஞ்சரி நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரனும் சொல்லிட்டு இருந்தாரு. இப்பதான் அது தெரியுது எப்படிப்பட்ட பாய்சன் மோட் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அவங்களால முடியாதனால போய் கடிக்க போயிட்டாங்க. என்னங்க இது நாய் மாதிரி போய் கடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே பாத்தீங்கன்னா இன்டென்ஷனலா இந்த மாதிரி வந்து நான் என்னால முடியலன்னா நான் கடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றதே இல்ல. பவித்ரா தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னன்னா ஒன்னு முத்துக்குமரனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஓகேங்களா, அடிபட்டு தான் கால்ல ஏதோ இது பண்றாங்க. அதாவது ஜெஃப்ரி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, கால்ல ஏதோ ஃபிராக்சரா ஏதோ ஆயிருக்குன்னு தெரியல. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாக்லினை போட்டு பவித்ரா வந்து வாயை வச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லின் அப்பயே கத்திட்டு வந்துட்டாங்க. பவித்ரா நீ பண்றது தப்பு, இப்படி விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து மஞ்சரி கத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி நீ கடிப்ப அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இங்க சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்க் டீம் இருக்காங்களே அவங்களோட மொத்த கல்லும் காலியா இருக்கு. அதை பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கா இருக்கு. அப்படிப்பட்ட டீம் இல்லடா நீங்க, பயங்கரமா அவ்வளோ கல்ல நேற்று வந்து ராணுவ கிட்ட இருந்து புடுங்கினது மொத்தமே பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட டீம் வந்து இன்னைக்கு செதஞ்சிருக்குன்னா என்ன காரணம் சொல்லுங்க. ப்ளூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமா ஆடிட்டு இருக்காங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா அருணுக்கும் விஷாலுக்கும் பயங்கர டஃப் கொடுத்தாங்க. இங்க இருந்து கல்ல வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து எடுத்தாரு. ஸோ தீபக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆடுறாரு. முத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணா நான் ஆடுவேன்டா, அதாவது எப்படின்னா உங்களுக்கு காயப்படக்கூடாது, எனக்கு எப்படி வேணா காயப்பட்ட கூட பரவாயில்ல, நான் வந்து அக்ரெசிவா தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி தான் முத்துவோட எப்படி சொல்றது அவரோட இன்டென்ஷனே அப்படி தான் இருக்கு. இந்த கேம் நான் எப்படியோ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஆனா மோஸ்ட்லி அவர் என்ன பண்றாருன்னா மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் தவிர அவர் மூக்கில் நேற்று அடிபட்டது, இன்னைக்கு பல இடத்துல அடிபட்டு இருக்கு. என்னதான் அடிபட்டாலும் சரி அதெல்லாம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டென்ஷனாக தான் ஆடிட்டு இருக்காரு, இன்டென்சிவா தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இது எங்க கொண்டு போய் விட போறதுன்னு தெரியல. ஆனா இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரியலங்க. இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் தான் டாப்ல இருக்கு. ஸோ ப்ளூ டீம் எப்படியாவது அடிச்சு தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா டீமும் வெயிட்டிங்ல இருக்கு. இதுல ஜாக்லின் டீம் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் ஜாக்லினுக்கும் டைப் இருக்கு. என்னன்னா நான் வந்து உங்களை அடிக்க மாட்டேன், நீங்க எங்களை அடிக்காதீங்க அப்படின்னு நம்ம டைப் இருக்கு. இப்போ ஆப்போசிட்ல இருக்க இந்த ரெண்டு டீம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களோட டார்கெட். ஸோ இந்த ரெண்டு டீமை தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா அருண் விஷால் இருக்காங்களா இந்த டீம் வந்து செதச்சிட்டாங்க. சௌந்தர்யாவால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஓகேங்களா, அப்பயே காலையிலே பாதி காலி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் டீம் இருக்காங்களா இவங்க கிட்ட அதிக கல் இருந்தது. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதிக கல்ல தூக்கி வச்சுட்டு பயங்கரமா ஆட்டம் காட்டிட்டு இருந்தாரு. தீபக்லாம் போகும்போது பயங்கரமா தள்ளி விட்டுட்டு இருந்தாப்ல. ஆக்சுவலா ஜெஃப்ரிக்கு எவனாவது ஒருத்தன் ஆப் படிக்கணும்டா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா மொத்த கல்லையும் சுரண்டி இருக்கானுங்க. அப்படி என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுல தான் முத்துக்குமரன் அடிபட்டு தான் என்னன்னு தெரியல. ஆனா காலில் ஏதோ இன்ஜுரி ஆயிருக்குங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கடைசி டாஸ்க்ன்றதுனால கொஞ்சம் உருப்படியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அந்த டாஸ்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்குன்னு இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அருண் விளாட்றாருல ஒரு மாதிரி, அதாவது நான் வந்து சேஃபாக அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆடணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாஸ்க் ஆடவே முடியாது. இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னா கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஆடி ஆகணும். அக்ரெசிவாக ஆடாமல் ஓகே நான் போய் அடுத்தவங்க கல்ல எடுக்க மாட்டேன், அதாவது நான் வந்து அமைதியாக தான் உட்காந்துருப்பேன், அவன் கல்ல எடுத்துகிட்டு போனாலும் நான் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புனிதர்கள் மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து பார்க்கிறதுக்கு நம்ம ஆளு இல்லை. ஆக்சுவலாக பிக் பாஸ் ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்து விளையாடுங்கடா அப்படின்னு நம்ம சொன்னா இங்க வந்து நான் புனிதர்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் சுத்துறாங்க வீட்டுக்குள்ள, நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் இல்லாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. இந்த டாஸ்க் வந்து இப்படி தான் ஆடணும். எக்ஸாம்பிளுக்கு ரஞ்சித்தே பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து போய் எடுக்கிறதாங்க டாஸ்க், இதெல்லாம் அப்படிலாம் விளையாட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அட்வைஸ் பண்றாரு. கேட்க ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஆக்சுவலா ரஞ்சித்தோட அப்ரோச்சே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. என்ன ஒரு கால கொடுமைன்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் தான் இப்போ மிட் வீக் எவிக்ஷன்ல அவர் தான் தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. சோ அப்படின்னும் போது இந்த வாரமா இல்ல அடுத்த வாரமா அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஏன்னா ரயன் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரயனை தூக்க மாட்டாங்க. இன்கேஸ் ஓட்டு கம்மியா இருந்தாலும் ரயனை தூக்க மாட்டாங்க. ஏன்னா ரயன் இருந்தால் ஏதாவது கண்டென்ட் வரும் அப்படின்றதுனால ரஞ்சித்தை தூக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித் சார் இருக்கிற வரைக்கும் இருக்க போறது ஒரு நாளோ 2 நாளோ, ஸோ இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளையாடிட்டு வந்துருங்க அப்படின்னு நம்ம தான் தோணுது. ஏன்னா இந்த வாரத்திலேயே மிட் வீக் எவிக்ஷன் வச்சாங்கன்னா நாளைக்கு தூக்கிடுவாங்க, இல்ல நாளைக்கு தூக்க வேணாம் அப்படின்னு மாதிரி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வாரத்தில் தூக்கிடுவாங்க அப்படின்னு மாதிரி தான் தோணுது. மோஸ்ட்லி ரஞ்சித் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரஞ்சித்தை வெளியே எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா அதுக்கு தான் அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேமெண்ட் வேற, சம்பளமும் அவருக்கு தான் அதிகம். ஸோ அதனால் அவரை தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு பட்ஜெட்லையும் குறையும் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். எனிவேஸ் ரஞ்சித்தை தூக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஓட்டிங் ஆர்டரில் வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நேற்று ராணுவ கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அவன் கீழே விழுந்தான், அவன் ஓட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். இப்போ முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட், ராணுவ செகண்ட், அதுக்கடுத்து சௌந்தர்யா இருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட பிஆர் டீம்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா இப்போ சௌந்தர்யா தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க, செகண்ட் வந்து சௌந்தர்யா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களை பீட் பண்ணவே முடியல. முத்துக்குமரன் இல்லைனா தான் ஒரு தடவை பவித்ராக்கு வந்து எல்லாம் ஓட்டு போட்டு அதில் எடுத்து போய் டாப்பில் வந்து பவித்ரா உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கி கட்டினானுங்க. அந்த அளவுக்கு பவித்ரா பார்த்தீங்கன்னா திருப்பி செஞ்சு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்கிறதுனால ஒரு டாப்பில் இருக்காரு. எப்பவும் மூலமே 25% நம்ம இருக்கார் ஓட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ராணுவ வந்து அந்த இடத்துல செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காப்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கை, அந்த ஒரு
கை கீழே விழுந்தது, அதாவது அடிபட்டாப்ல. ஸோ அந்த அடிபட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு எதிர் வந்துச்சுல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸில் எல்லாருமே சொன்னது என்னன்னா, ராணுவம் பாவண்டா அவன் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த இது வந்ததுனால பார்த்தீங்கன்னா மொத்த ஓட்டையும் தூக்கி ராணுவம் குத்திட்டு இருக்காங்க. அதனால தான் ஆல்ரெடி சொன்னேன், கம்பல்சரி ராணுவம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ இந்த 3 வாரம் இப்படி இருக்கணுமா, அந்த 3 வாரத்தில் கம்பல்சரி ராணுவம் எவிக்ட் ஆக மாட்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ராணுவம் ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3 வாரம் முடிஞ்சிச்சுன்னா 4வது வாரத்தில் என்ன ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே ஓல்டு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, அதாவது வெளியே போனாங்களா, அவங்க உள்ள வரதுக்கு தான் அதிகபட்சம் வரும் 4வது வாரத்தில். ஸோ அப்படின்னும் போது அந்த வீக்கில் பெருசாக எதுவும் இருக்காது. அதனால ராணுவம் பார்த்தீங்கன்னா உள்ள சேஃபாக ஃபினாலே ஸ்டேஜில் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி இப்போ இருக்க சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது தோணுது. மேபி ராணுவம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு ஏதாவது திருப்பி ஏதோ சொல்ல வில்லங்கமாக ஏதாவது வேலை செஞ்சால் மட்டும்தான் உண்டு. இப்போ போகிற போக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா போனார்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே சேஃபாக வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு போயிடலாம். அதுக்குள்ளே கையும் சரியாயிடும், ஃபினாலே ஸ்டேஜும் பார்த்த மாதிரி ஆகிடும். ஸோ ராணுவம் இப்படியே இருந்தனா நீ பொழைச்சு போடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதை தவிர நீ வேறு எதுவும் செய்ய வேணாம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டீம் வந்து ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. யாரா நம்ம சவுண்ட் அக்கா டீம் தான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அதுக்கேற்ற மாதிரி கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறக்காம ரியாக்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்தா பொழைச்சிக்கலாம். ரியாக்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்தா வெளியில் இருக்க டீம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒப்பேத்திடுவாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, நிறைய இடத்துல எமோஷனல் ஆகி, அதாவது நம்ம டீம் தோக்க போதே, நம்ம டீமுக்கு ஏதாவது பேசணும், நம்ம அப்போ தான் இருக்கிறோன்னு தெரியும் அப்படின்றதுக்கோசம் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாங்க. என்ன பேசுறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாயிண்டே இல்லாமல் வந்துடுது. மொத்த பேரும் அடி அடிச்சிடுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு சவுண்ட் அக்கா இப்போதைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உள்ள ஃபன் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஃபன் பண்ணல, அவங்கள வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாக்லின் ரயன் எல்லாம் பயங்கரமாக ஓட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவால் காப்பாற்றவே முடியல அந்த கல்லுங்களை. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஜாக்லினே போட்டு இழுத்து போட்டு அந்த கல் எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காலையிலே அவங்க டீமை செதைச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டீம் வந்து செதைச்சிட்டாங்க. பிங்க் டீமை செதைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறித்தனமாக ஆடிட்டு இருந்தாப்புல. நேற்று ராணவே தூக்கி தள்ளி விட்டான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக ப்ரோமோவில் பார்க்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்குது. என்னடா ஒரு கல் கூட இல்லை, மொத்தமாக சுரண்டுவீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தீபக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கார். தீபக் வந்து இவ்வளோ இன்டென்சிவாக இறங்கி ஆடுவார்னு எதிர்பார்க்கலங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், காலையில் அந்த அருண் டீம்லேருந்து போய் கல் எடுத்தார்ல, அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனுஷன் இந்த வயசில் வந்து இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சீரியஸ்லி இருந்தது. போயிட்டு 3 கல்லை தூக்கி போறாரு அங்கிருந்து. இந்த பக்கம் முத்துக்குமரன் வந்து இந்த கன்வேயர்ல வர கல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவன் அடிக்கிட்டு இருக்கான். தீபக் வந்து அங்கிருந்து போய் கல் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச செம்ம ஸ்ட்ராங்கான டீம்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் தான். அதாவது 2 பேரா இருந்தாங்க. இப்போ ராணுவ அவுட் ஆனதால இப்போ மஞ்சரி உள்ள சேர்ந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ளூ டீம் தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அந்த அளவுக்கு இன்புட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இன்புட்ஸ் மீன்ஸ் அந்த அளவுக்கு எஃபர்ட்டும் போட்டுட்டு இருக்காங்க. எந்த இடத்துல காயப்பட்டாலும் சரி அதெல்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்லின் டீமுக்கும் ப்ளூ டீமுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் டஃப் போகும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பிங்க் டீம் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. அருண் டீம் வந்து என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க டீம் பார்த்தீங்கன்னா கல் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு காலியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 டீமுக்குள்ள தான் சண்டை வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஜாக்லின் டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை முத்துக்குமரன் அவங்க டீம் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க 2 டீமுமே பயங்கர இன்டென்சிவாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அப்படிதான் விளையாடணும். இந்த டாஸ்க் அப்படி விளையாட மட்டும் தான் எங்கேஜிங்காக போகும். இதில் ஜெஃப்ரி வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுதான் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் கரை வச்சுக்கிட்டே இருந்தானுங்க. இந்த பிங்க் டீமை வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் களத்தில் இறங்கி ஒரே டைமில் சதிச்சிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஆனால் சரியான சம்பவமாக தான் இருக்குது. நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு. இன்கேஸ் லைவ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அப்டேட் பண்ணேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். பை பை.